இன்றைய நாளிலும் நேற்றைய தினத்தில் முதலாவதாக ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். இன்றைய நாளிலும் இரண்டாவதாக கர்த்தர் யாரை 2 முறை பெயர் சொல்லி அழைத்தார் என்று பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது 2 முறை பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர் யாக்கோபு. வேதத்தில் யாக்கோபு 2 முறை பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர். அதற்கான ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 46:2. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கர்த்தர் யாக்கோபு பேர் சொல்லி 2 முறை எடுத்தார். யாக்கோபு பார்த்தீங்கன்னா தன்னோட முதிர் வயதில் ரொம்பவும் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட முதிர் வயதில் அழைக்கப்பட்டது. யாக்கோபு பார்த்தீங்கன்னா தன்னோட முதிர் வயதில் இது வெறும் அழைப்பு மட்டும் இல்லாமல் ஒரு முதிர்ந்த விசுவாசிக்கு தேவன் அளிக்கும் ஒரு ஆறுதல் வழிநடத்துவதாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா யாக்கோபு பார்த்தீங்கன்னா தன்னோட முதிர் வயதில் பார்த்தீங்கன்னா கர்த்தரோட அழைப்பை அவர் சந்திக்க கேட்க ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதனால அவரோட முதிர் வயதில் கர்த்தருடைய இதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கும் யாக்கோபுக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட உறவு. ஏன்னா தேவன் பார்த்தீங்கன்னா 2 முறை யாக்கோபே யாக்கோபே என்று அழைக்கிறார். இதை தேவன் தன் பிள்ளைகளை தனிப்பட்ட முறையில் அழைப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதே போல் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யாக்கோபை அழைக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுக்காம யாக்கோபை தன்னோட பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தேவனாக யாக்கோபுக்கு அறியப்படுகிறார். நாமும் கூட நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலர் பல பெரிய கூட்டத்தில் இருக்கலாம். கர்த்தருக்கு என் பெயர் தெரியாது, என்னை எப்படி அழைப்பார், நான் எப்படி அவரை தெரிந்து கொள்ள முடியும், அவரை நான் தெரிந்து கொள்ள முடியும், ஆனால் அவர் எனக்கு தெரியுமா தெரியாதா என்ற சோதனையான சந்தர்ப்பங்களில் கூட நாம் தேவனை ஏன் என்னை கைவிட்டார் என்று நாம் நினைக்கக்கூடிய இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு என்று ஒரு நாளை வைத்திருப்பார், ஒரு நேரத்தை வைத்திருப்பார். அந்த நேரத்தில் உங்கள் கூட்டத்தில் எவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைக்கும் தேவனாக நிச்சயம் இருப்பார். அது உங்களோட வாழ்க்கையில் அன்றைய நாளில் நிச்சயம் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு வயது அதிகம், தன் மகன் யோசேப் காண எகிப்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் அந்நிய தேசத்துக்கு செல்வதில் அவருக்கு ஒரு நடுக்கம் இருந்திருக்கலாம். ஏன்னா எகிப்து போகும்போது என்ன செய்யலாம், அந்நிய தேசத்துக்கு நம்ம போகிறோம், புதிய இடங்களுக்கு போகிறோம், அந்த இடத்துல இருக்க சூழ்நிலை எப்படி இருக்கும், அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம பயப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடும். அந்த மாதிரியான நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சூழலுக்கு அல்லது தெரியாத இடத்துக்கு செல்லும்போது பயப்படுவது இயல்பு தான். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு புதிய இடத்துக்கோ தெரியாத இடத்துக்கோ நம்ம போகும்போது யோசனையோடு தான் செல்லுவோம், நம்ம பயந்து தான் செல்லுவோம். ஆனால் அன்று இரவிலே தேவன் தோன்றியது போல் ஒரு இருளான சூழ்நிலையிலும் அவர் வெளிச்சமாக வழிநடத்துவார். ஸோ யாக்கோபுக்கு எப்படி தேவன் தோன்றினாரோ அன்று இரவில், அது போல தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட நாம் என்ன செய்யணும், பயப்படாமல் தைரியமாக செல்ல போகும். இன்றைய நாளில் கூட பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், இப்போ நம்ம என்ன செய்வாங்க, மிடில் ஈஸ்டில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, மத்திய கிழக்கு நாடுகள். இப்போ பார்த்திங்கன்னா யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் இதெல்லாம் வார் நடக்குது. ஸோ அங்கே இருக்கவங்க என்ன செய்வாங்க, புதுசாக போகணும், ஒரு சந்தர்ப்பம் இல்லாட்டி வேலை நிமித்தமாக போகணும்னா போகிறதுக்கு தைரியமாக போவாங்களா? இல்லை, ஆனால் பயப்படுவார்கள். அந்த மாதிரியான பயங்கள் நம்மள்கிட்ட சூழ்ந்து கொள்ளக்கூடும். அது போல தான் யாக்கோபு எகிப்துக்கு போகும்போது இந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருந்தார். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா கூப்பிடும்போது அவர் என்ன சொன்னார், ஹியர் ஐ எம், இதோ அடியேன் என்று சொன்னார். ஏன், என்ன கர்த்தரே சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்கலாம, நம்ம இப்போ கூட சில நேரங்களில் என்ன செய்யல, இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்போம். ஆனால் கர்த்தரோட வார்த்தைக்கும் கூப்பிடுதலுக்கும் என்ன செஞ்சாங்க, ஹியர் ஐ எம், இதோ அடியேன் என்று உடனடியாக பதிலளிக்கிறான். இத்தனை வருட போராட்டங்களுக்கு பிறகு யாக்கோபு தேவனுடைய சத்தத்திற்கு முற்றிலும் செவிசாய்க்கும் ஒரு பக்குவ நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார். தேவன் பேசும்போது சாக்கு போக்கு சொல்லாமல் நாமே அவரிடம் ஒப்படைப்பது ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். ஸோ தேவன் நம்மளையும் கூட நம்மளோட வாழ்க்கையில் அழைக்கிறார். நான் கூப்பிடும்போது எனக்கு இந்த இடத்துக்கு நீ இன்னைக்கு போ, இந்த இடம் வேலையை செய், எனக்கான இல்லை சாமியே, எனக்கு இந்த இடத்துல இன்னொரு வேலை இருக்குது, அந்த இடத்துல போகணும், அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லாமல், நாம் அடியேன்னு சொல்லும் நான் கேட்கிறேங்கிற அந்த இதோட எந்த இடத்துக்குனாலும் நம்ம கர்த்தருக்காக கூப்பிடும்போது நாம் போக தாயத்தமாக இருக்கணும். இந்த வசனம் தொடர்ந்து வசனம் 3:4 பார்த்தீங்கன்னா, எகிப்திற்கு போக பயப்படாம என்று தேவன் தைரியப்படுத்துகிறார். நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம் என்று என்னன்னா யாக்கோபோட மனநிலை என்ன செய்யுது,
எகிப்துக்கு போவதற்கு ஒரு பயந்த சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனால் தேவன் அவரை தேற்றி, நீ எகிப்துக்கு போ, அங்க உன்னை நான் வந்து எல்லா வகையான பாதுகாப்பும் கொடுத்து ஆசீர்வாதமும் கொடுப்பேன் என்று யாக்கோபுக்கு தேவன் உரைக்கிறார். தேவன் நம்மை ஒரு இடத்திற்கு போக சொன்னால் அங்கே அவர் நமக்கு முன்பாக செல்வார். அவர் நம்முடன் வரும்போது அந்த தேசம் நமக்கு அந்நியம் இல்லை. ஸோ நம்மளை வந்து கர்த்தர் வந்து ஒரு இடத்துக்கு போன்னு சொல்லி நம்மளை வந்து குறிக்கும்போது அந்த இடத்துக்கு முன்னாடி தேவன் போய் நமக்கு என்ன தேவைகள், என்ன சூழ்நிலைகள் எல்லாமே அவர் அறிவார். அந்த சூழ்நிலைகள், தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து நமக்காக அந்த இடத்துல முன்னின்று நம்மளை பார்த்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம் அழைப்பிற்கு எந்த நேரத்தினாலும் நாம் செவிசாய்த்து அவருடைய ஊழியத்திற்கோ வேறு எந்த தேவைகளை சந்திப்பதற்கோ தேவனுக்காக நாம் போவதற்கு எந்த நேரத்திலையும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மளை வந்து நிச்சயமாக ஒரு நாள் பேர் சொல்லி அழைக்கும் தேவனாக இருக்கிறார். ஸோ நாம் வந்து என்ன சொல்லலாம், பல நாள் ஜபங்களில் இருக்கலாம், பல நாள் வேண்டுதல் இருக்கலாம், என்ன எனக்கு எந்த விதையும் செய்யலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை எந்த நேரத்திலையும் அவர் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஸோ அவர் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களை அவர் செட்டைக்குள் வைத்து உங்களை காப்பாற்றி உங்களை நிச்சயம் வந்து அவர் வழி நடத்தி பேர் சொல்லி கூப்பிடுவார். நம்ம வியாதியின் மத்தியில் இருக்கோம், இல்லாட்டி கடன் பிரச்சனையில் இருக்கோம், குடும்ப சூழ்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள் கூட தேவன் நம்மளை பேர் சொல்லி அழைத்து நிச்சயம் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.